ஐபிஎல் ஸ்பாட் பிக்சிங் குறித்த விசாரணை முடியும் வரையில் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் விலகியிருக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு கடந்த மார்ச் 28ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மருமகன் குருநாத் மேயப்பன் மீதான பெட்டிங் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருப்பதாக முகுல் முத்கல் குழு அறிக்கை அளித்துள்ளதால் கிரிக்கெட் வாரிய தலைவர் என் சீனிவாசன் பதவி விலக வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வாரிய இடைக்கால தலைவராக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கரை நியமித்து உத்தரவிட்டனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் புதனன்று மாலை ஐபிஎல் சீசன் 7 போட்டிகள் துவங்க உள்ள நிலையில் இந்த வழக்கு ஏ.கே. பட்நாயக் தலைமையிலான பெஞ்ச் முன் காலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது என் சீனிவாசன் மற்றும் 12 கிரிக்கெட் வீரர்கள் மீது முத்கல் குழு அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கூறினர். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட்டால் வீரர்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுவதோடு கிரிக்கெட் வாரியத்தின் தன்னாட்சியும் அழிந்து போகும் என்று கூறிய நீதிபதிகள், எனவே சீனிவாசன் மற்றும் வீரர்கள் மீதான புகார்கள் குறித்து கிரிக்கெட் வாரியமே விசாரணை நடத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த வகையில் விசாரணை நடத்தப் போகிறோம் என்பதை கிரிக்கெட் வாரியம் விளக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், விசாரணை முடியும் வரையில் கிரிக்கெட் வாரிய செயல்பாடுகளிலிருந்து சீனிவாசன் தொடர்ந்து விலகி இருக்க வேண்டும் எனவும் கண்டிப்புடன் உத்தரவிட்டனர். ஐபிஎல் தலைமைச் செயல் அதிகாரி பொறுப்பில் சுந்தர் ராமனை தொடர்ந்து நீடிக்கவும் அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.